அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோ பதிவேற்றத்தின் நோக்கம், நேற்று நடைபெற்ற தருமபுரி கூட்டம் மிகவும் ஒரு உற்சாகமாக ஒரு உத்வேகம் எங்களுக்கு அளித்தது. காரணம், முதலாக தருமபுரியில் போடப்பட்ட அது ஒரு உள்ளரங்கு கூட்டம். ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்படுத்தப்பட்ட நாமக்கல் சேகர் எங்களுடைய பேரவையின் ஒரு உறுப்பினர் மிக சிறந்த முறையில் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட மிகப்பெரிய திருமண மண்டபத்தை அமர்த்தி, ஏனென்றால் நிறைய பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஒரு சிறிய மண்டபமாக இல்லாமல் பெரிய மண்டபமாக அமர்த்தியிருந்தார். ஆகவே இட பிரச்சனை இல்லை. அரங்கு முழுவதும் நிரம்பியது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் வந்திருந்தனர். பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்து எங்களிடம் உறுப்பினராக மாறி வழக்கு நிதியும், குறிப்பாக ஊத்தங்கரையிலிருந்து வந்த நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கு நிதியை 1,30,000 ரூபாய் எங்களுக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு மற்றும் தருமபுரி மண்டலத்தைச் சேர்ந்தவர்களும் வழக்கு நிதி வழங்கினார்கள். மிகப்பெரிய கூட்டம், நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 200 பேர் புதிய உறுப்பினர். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், அனைத்து மண்டலங்களிலும் அனைத்து கோட்டங்களிலும் இனி கேட் மீட்டிங் போடுவது. ஏனென்றால் நாம் வரும் வழக்கு நிதியை இந்த திருமண மண்டபம், சாப்பாடு என்று செலவிடுவதில் மிக அதிகம் போய்விடுகிறது. ஆகவே வரும் வழக்கு நிதியை முழுமையாக வழக்குக்கு மட்டும் செலவிடுவதற்காக இனி வரும் காலங்களில் கேட் மீட்டிங் அனைத்து கோட்டங்களிலும் அனைத்து மண்டலங்களிலும் வரும் மார்ச் 31க்குள் கிட்டத்தட்ட ஒரு 100 கேட் மீட்டிங் போட வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளோம். அதில் முதல் கேட் மீட்டிங் திருநெல்வேலியில் முடிவடைந்துள்ளது. அதில் ஒரு 130 புதிய உறுப்பினர் சேர்ந்தார்கள். லாஸ்ட் மந்த் எம்டிசியில் ஒரு 377 புதிய உறுப்பினர். நேற்று தருமபுரியில் ஒரு 200, கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் மட்டும் 377, ஒரு 130, ஒரு 200, 700க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்கங்கே சேர்வது இல்லாமல் இது நாங்கள் நடத்தும் கூட்டத்தில் இணைந்தது மட்டும் சென்ற மாதம் 700. மற்றவர்களையும் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட அது 1000 தாண்டும் போன மாதம் மட்டும். இது மிக எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும். ஓய்வு பெற்ற பணியாளர்கள் எங்கள் மீது வைத்துள்ள, கோவை பேரவையின் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு இது சாட்சியாகும். இப்போது சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்ட் என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன், நம்மளுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் 11ஆம் தேதி, கடந்த வாரம் 11ஆம் தேதி நடந்த மீட்டிங் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. 20ஆம் தேதி அன்று என்ன நடந்தது என்றால், நாம் அரசு அடுத்த மாதம் 10 கோடி மற்றும் ஜனவரியில் 15 கோடி கொடுப்பதாக ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. அவை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அரசு சென்ற வருட நிலையில் உள்ள நிலுவை அகவலைப்படி, அதாவது 75 கோடிக்கு நிதி ஒதுக்கியுள்ளது. இப்போது என்ன பிரச்சனை என்றால், இந்த வருடம் உயர்த்தப்பட்ட இந்த மே மாதம் உயர்த்தினாங்க ஒரு 2% முறையே ஒரு 6%. அது மட்டும் இல்லாமல் வர ஜனவரி 26க்குள் மீண்டும் ஒரு அகவிலைப்படி உயர்வு, ஜூலை முதல் இந்த அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ சர்விங் எம்ப்ளாய்க்கு ஏற்றிடுவாங்க. அது முறையே ஒரு 3%, ஒரு 5%. இந்த 2 உயர்வையும் நாம் பெற வேண்டுமானால் மீண்டும் ஒரு 5 முதல் ஒரு 7 கோடி ரூபாய் பணம் நிதி தேவைப்படுகிறது. ஆல்ரெடி ஒதுக்கியுள்ள அந்த 75 கோடியில் ஒரு 1.5 கோடி மீதம் உள்ளது. அது போக அடிஷ்னலாக இன்னும் அரசிடமிருந்து நாம் ஒரு 5 கோடி பெற வேண்டும். அப்போது தான் நமக்கு இந்த டிஏ உயர்வு வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் பணியாளர்களுக்கு இணையாக நாம் வாங்க முடியும். ஆகவே நம்ம 75 கோடி வாங்கினது பெருசு இல்லை. இந்த ஒரு 5 கோடி வாங்குவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஏனென்றால் அரசு மீண்டும் அந்த பழைய நிலைமையிலேயே இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் வருடாந்திர உயர்வை அளிப்பதற்கு மறுக்கிறது. அதுதான் இப்போது நமக்கு நடைமுறையில் உள்ள சிக்கல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மளுடைய
தீர்ப்பு 12 இணையான பஞ்சப்படி அகவிலைப்படி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று கோவைப்பேரவை வென்றுள்ளது. ஆகையால் அதை நாம் நிச்சயமாக கண்டெம்ட் பெட்டிஷனில் போராடி இந்த திறமையாக சீனியர் கவுன்சிலை வைத்து வாதாடி பெற்றுவிடுவோம். ஆகவே அடுத்த மாதம் 10 கோடி ஏற்றி விடுவார்கள். அது ஆல்ரெடி பல முறை கூறியுள்ளேன். உங்களுடைய டிஏ உயர்வு 221% மற்றும் 42% உயர்ந்துவிடும். ஜனவரியில் இன்னும் ஒரு 5 கோடி கொடுத்தால் நாம் மீண்டும் 258% மற்றும் 58% பெறுவோம். அதுக்கு கடுமையான முயற்சிகளை நாம் பெறுவதற்கு ஒரு அபிடேவிட் நாம் தாக்கல் செய்ய வேண்டும். அவை நாம் தயார் செய்துவிட்டோம் என்று நாம் நம்மளுடைய வழக்கறிஞர் இம்ரான் அவர்களிடம் பேசிவிட்டு நாளை ஈவினிங் திரு மகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோவை பேரவையின் சட்ட ஆலோசகர் அவர் சென்று அது இம்ரான் அவர்களிடம் காண்பித்து ஒரு தேவையான மாற்றங்கள் செய்து புதனன்று உரிய முறையில் திரு அழகர்சாமி அவர்கள் திண்டுக்கல் சென்று அவரிடம் ஒப்பம் பெற்று, ஏன்னா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கோவை பேரவைக்கு கோவை அலுவலர் யூனியன் அதை வியாழன் என்று இந்த பிரமாண பத்திரம் நம்மளுடைய அஃபிடேவிட் பேலன்ஸ் இன்னும் 258% மற்றும் 58% நாம் ஜனவரியில் பெற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் அந்த அஃபிடேவிட் வரும் வியாழனன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கூடுதலாக 5 கோடி நிதியும் கேட்டு தாக்கல் செய்கிறோம். இதை எல்லாவற்றையும் மிக முக்கியமானது, அந்த 3175 கோடி அரியர் நாம் அரசிடம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுங்கள், மேக்ஸிமம் ஒரு 1 year 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுங்கள் என்று நாம் கேட்பதாக ஒரு உத்தேக ஐடியா உள்ளது. அது வழக்கறிஞரிடம் டிஸ்கஸ் பண்ணி அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கேட்கலாம், இல்லை அது வெறுமனையே விட்டுடலாமா, அரசின் முடிவுக்கே விட்டு விடலாமா என்பது நமது வழக்கறிஞர் முடிவு செய்வார். இதுதான் இந்த வீடியோ பதிவின் மிக முக்கிய கருத்து. இந்த வாரம் வியாழனன்று நம்ம தரப்பு அஃபிடேவிட், அதாவது கடந்த 10 ஆண்டு காலம் நாம் பெறாத ஒரு டிஏ உயர்வு முழுமையாக வரும் ஜனவரி 26 பெறுவதற்கு, அதாவது 119% வாங்கிட்டு இருந்தோம் போன ஜனவரியில், உங்களுக்கு தெரியும். அது இந்த ஜனவரியில் கிட்டத்தட்ட 258%, அதாவது 139% உயர்வு நமக்கு இந்த ஓராண்டு காலத்திற்குள் பெற இருக்கிறோம், பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதே மாதிரி 5% பெற்றவர்களுக்கு 58%, அதாவது 53% உயர்வு பெற இருக்கிறோம். இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சம்பவம், நியூஸ். நமக்கு நம்முடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 60லேருந்து 70% அடிப்படையிலிருந்து போன வருஷம் ஒரு 10,000 ரூபா வாங்கினா இந்த வருஷம் ஒரு 17 வர்ற ஜனவரியில் அது 17,000 கிட்ட இருக்கும். ஒரு நல்ல உயர்வு. இது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான். நாம் இதோடு நிற்க மாட்டோம். இது கிட்டத்தட்ட நாம் வெற்றி அடைந்து விட்டோம். இந்த முழு வெற்றிக்கு காரணம் கோவை அலுவலர், கோவை பேரவை மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் மற்றும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பே ஆகும். இதுதான் இந்த வீடியோ பதிவின் நோக்கம். நாம் மீண்டும் மீண்டும் கூறுவதெல்லாம் வரும், இப்போது நம்மளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 20,000 கடந்து விட்டது. மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன், வரும் மார்ச் 31க்குள் நம்மளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 30,000 கடக்க வேண்டும். அதற்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கேட் மீட்டிங் மார்ச் 31க்குள் போடுவதாக உத்தேசித்திருக்கோம். அவை அனைத்திலும் வெற்றி பெற பெருவாரியான உறுப்பினர்கள் வர நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரும் சனி அன்று திருமங்கலத்தில் எங்களுடைய தென்பகுதி சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. அதுவன்று மீண்டும் ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் நான் 1 மணி நேரம் விரிவாக நம்மளுடைய நடவடிக்கைகளையும் எதிர்கால நடவடிக்கைகளையும் பேசிக்கொண்டு வருகிறேன். அன்று திருமங்கலத்தில் அனைத்து புதிய உறுப்பினர்களும் வெவ்வேறு சங்கங்களில் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு நேர்கொண்ட பார்வையில் நல்ல எண்ணத்துடன் எங்களுடைய செயல்திறனை ஊக்குவிக்குமாறு அனைவரும் மதுரை திருமங்கலத்தில் வந்து எங்களுடைய கோவை பேரவையின் உறுப்பினராகிய தென்மண்டல திரு கோவிந்தராஜ் முன்னிலையில் வந்து புதிய உறுப்பினர்களாக சேருமாறு அன்புடன் அனைவரையும் அழைக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் ராசிபுரத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது. அதிலேயும் நான் சென்று கலந்து ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறேன். அனைவரும் ராசிபுரத்துக்கும் அந்த சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள், சேலம் அந்த சுற்றுப்புறம் உள்ளவர்கள் அனைவரும் ராசிபுரத்துக்கு வரும் ஞாயிறன்று, அதாவது 31ஆம் தேதி வரவும், சனிக்கிழமையன்று திருமங்கலத்துக்கு தென்பகுதியில் உள்ளவர்கள், மதுரை தாண்டி உள்ளவர்கள் அனைவரும் வருகவும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று வெகு விரைவில் மார்ச்சுக்குள் 30,000 சேர வேண்டும் என்பது இலக்கு. அதுக்கு எவ்வளோ மாதம் முன்னாடியே அந்த 30,000 கிடைக்கிறதோ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் அளிக்கும். அது உங்களுக்கு அடுத்தது இந்த 12 செட்டில்மெண்ட் 4 செட்டில்மெண்ட்டையும் வாங்கி தருவதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரையும் வருக வருக உறுப்பினராக கோவை பேரவையில் ஒருங்கிணைவோம், ஒன்றுபடுவோம், நாம் அனைத்து பலன்களையும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக பெறுவோம் என்று சபதம் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இதுவரை பார்த்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் சிங்காரம்.